ரோட் டாக்ஸ் உயர்ந்து விட்டது, பெட்ரோல் டீசல் விற்பனை வரி உயர்ந்து விட்டது. இவ்வளவு வரி உயர்ந்து வருமானம் அதிகரித்து கடன் வாங்கிட்டு இருக்காங்க. எல்லாம் கடன்காரன் ஆக்கிட்டாங்க. நான் உட்பட நீங்க அத்தனை பேரும் கடன்காரன் ஆக்குறதுதான் இந்த ஸ்டாலின் ஆட்சியுடைய சாதனை. இந்தியாவிலேயே திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரே சாதனை. இந்தியாவில் பல மாநிலம் இருக்குது, அதுல கடன் வாங்குவதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு. சுமார் 5.5 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிறாங்க. 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி 5.5 லட்சம் கோடி கடன் வாங்கி தமிழ்நாட்டு மக்களை கடனால் ஆக்கியதுதான் திரு ஸ்டாலினுடைய சாதனை. 73 ஆண்டு காலம் 2021 வரை பல கட்சி ஆட்சி செய்தது. அந்த 73 ஆண்டு காலத்துல தமிழ்நாட்டு அரசுடைய கடன் 5,18,000 கோடி. ஒரு வருடம் கொரோனா இருந்த காலத்தை சேர்த்தி இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்து 5 வருடத்துல 4.25 ஆண்டு முடிஞ்சு போச்சு. 3 மாசம் முடிஞ்சா 5 ஆண்டு நிறைவு பெறுது. இந்த 5 ஆண்டுல 5 லட்சம் கோடி கடன் வாங்கி சாதனை படைத்த அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும்.